ஹாய் ஹலோ. இன்றைக்கி நிறைய தற்கொலைகளும் நிறைய நோய்களும் பெருகி போயிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நாமளும் அரசியலில் இருக்கிறவங்களும் நாட்டை வழிநடத்தி செல்லணும்னு நினைக்கிறவங்களும் சரியான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் நியாயமும் கூட. ஏன்னா நாம் அவங்கள தான் நம்பி இருக்கிறோம். நீங்கள் என்ன கடை வாங்கினாலும் அதுக்கு நாங்களும் அதில் பொறுப்பு தான். ஏன்னா உங்களை தேர்ந்தெடுக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய தற்கொலைகளும் அதிகமான நோய்களும் இங்கே பரவி போயிடுச்சு. அப்போ இதிலிருந்து வெளியில் வரணும் மக்கள் சரியான நேரத்தில் அப்படின்னா, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனே பண்ணணும்னா சீனியாரிட்டி பிரகாரம் தான் அந்த ஹார்ட் ஆப்ரேஷனை அவங்க பண்ணுவாங்க. சாதாரணமாலாம் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் போனோன்னு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த தற்கொலைகளை தடுக்கிறதுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதெல்லாம் பான் கார்டு வச்சுருக்க மாதிரி மனநிலைமை சரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு கன்ஃபார்மாக தேவை. எல்லாருமே அதை எடுத்துக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் இல்லை அங்கங்கே ஊரில் இருக்க முகாம்களில் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு மனநல டெஸ்ட்டு, நான் நல்லபடியாக இருக்கேன், மன அழுத்தத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டு கன்ஃபார்மாக தேவை. அதை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினிவல் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டு தான் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இப்போ அது நம்ம நடந்து போகிற தூரத்துலேயோ இல்லை ஒரு சைக்கிள்லேயோ ஒரு சின்ன வாகனத்துலேயோ போகிற தூரத்தில் தான் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுமே இருக்குது. அந்த இடங்களில் மனநிலைமை சரியாக இருக்கும், எந்த அழுத்தத்துலேயும் நம்ம வாழலை அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டை, இப்போ ஆதார் அட்டை கிடைக்கிற மாதிரியே அந்த மாதிரி ஒரு அட்டையை நீங்கள் ரினிவல் பண்ணுறதுக்கு ஒரு வாக்குறுதியை அரசியல் தரணும். அரசியல் வாக்குறுதிகளில் நீங்கள் சேர்க்கணும். அதே மாதிரி தற்கொலைகளை தடுக்கிறதுக்கும் இது வாய்ப்பாக இருக்கும். 2வது, இந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது கடைசி நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நுரையீரலோ இல்லை கண்ணோ எல்லாத்துக்குமே சீனியாரிட்டி தேவைப்படுது. அந்த இடத்துல நாம் நிற்கக்கூடாது. நமக்கானது முன்னாடியே போயிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதுக்கான வாய்ப்பு நிறைய அதுலேருந்து விடுபடுறதுக்கு கவர்மெண்ட்டு தந்தாலும் கூட அதை சரியாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியலை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் தேர்தல் வாக்குறுதிகளில் கன்ஃபார்மாக ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல டாக்டர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி இதை கவர்மெண்ட்டே இந்த அட்டையையும் தரணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி தந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் அதிகமான நோய்கள்லேருந்து கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை சலுகைகளையும் நாம் பயன்படுத்திக்க முடியும். மன அழுத்தத்தையும் தற்கொலைகளையும் அதிகமான தடுக்க முடியும். கொலைகளை தடுக்கிறதுக்கு கூட இது கன்ஃபார்மாக ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பரம்பரையாக கொலை பண்ணிகிட்ருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெலாம் அந்த மன அழுத்தத்துலேருந்து இல்லை எங்கள் அப்பாவை கொன்னாங்க, எங்கள் தாத்தாவை கொன்னாங்க அப்படின்னு அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் சரியான முறையில் வழி நடத்தி இந்த கொலை இதெல்லாம் மன அழுத்தங்கள்லேருந்து வர்றது தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு மாதிரி பான் கார்டு மாதிரி கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்த்து மனநிலைமை சரியில்லாததுக்கு ஒரு கார்டும், உடல் ஆரோக்கியத்துக்கு மக்கள் ஒரு கார்டையும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதை செய்கிறதா ஒரு வாக்குறுதியை தரணும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.